வணக்கம். என்றும் அன்புடன், என்றும் அன்புடன், அன்பே சிவம். இது நம்ம குடியிருப்பு தான். இதெல்லாம் நம்ம குடியிருப்பு. பாருங்க, மரம் நம்ம தேங்காய் மரம் தான், நமக்குள்ள தான் தேங்காய் மரம். இதெல்லாம் நம்ம பேசி சட்டி போட்டி எல்லாம் இருக்கும். நானும் அவனும் வேறு யாருக்கும் இடம் இல்லை. அதனால் வந்துருங்க. வாழ்ந்து காமிக்காமல் அங்கே இடம் இல்லை. வாழ்ந்து காமிக்காமல் அங்கே இடம் இல்லை. அதனால் வாழ்ந்து காமிக்கும். ஆமாம், எங்கேயும் ஓடி போகக்கூடாது. ஓடி போயிட்டேனாலும் விட மாட்டான், விரட்டி அடிப்பான். அதனால் வாழ்ந்து காமிக்க வந்தான். வாழலைன்னா நீ அங்கே போக முடியாது. பேரின்பத்தை எடுக்காமல் அங்கே இடம் இல்லை. அதுக்கு தான் அங்கே சுழற்சியில் ஏறிங்க போயிட்டு வரலாம். இன்னும் 100 ஆகுமோ, இன்னும் 500 வருஷம், இன்னும் மறுபடியும் எத்தனை வருஷம், எத்தனை ஆண்டு இன்னும் பிறக்க வேண்டியிருக்கோ. கிடைச்ச வாய்ப்பு, மனிதன் அறிவு சிறப்பு. அப்போ வாழ்ந்து காமிக்க வந்தீங்க. வாழ்ந்து காமிக்காமல் அங்கே போக முடியாது. எங்கே இப்போ இந்த உடம்பு, அடுத்து வேறு உடம்பு. போன திருப்பு வேறு உடம்பு, வேற அம்மாப்பா. அந்த திருப்பு வேற அம்மாப்பா, அடுத்த திருப்பு வேற அம்மாப்பா. அதனால் அந்த திருப்புன்னு தாண்டி நம்பி அடுத்த திருப்பு வேறு கர்மா கழிக்கணும்னா வாழாமல் முடியாது. வாழ்ந்தாதான் உங்களுக்கு தான் அதான் சிரிக்க கொடுத்துருக்கான், பேச கொடுத்துருக்கான். நல்லா பேசணும், அழகாக பேசணும், எல்லா மனிதனும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி வாழணும். கணக்கு அப்படி தான், யார்கிட்டையும் உண்டக்கூடாது. ஆமாம், பொண்டாட்டி பிள்ளை அது இது எல்லாம் வச்சுக்கிடணும். அதுதான் பெருசுன்னு கூடாது. ஒரு குறிப்பிட்ட காலம் முன்னே இறைவனை தேடணும். இறைவன் இருக்கான். இறைவன் இல்லைன்னா நீ அடுத்து வேறு பொண்டாட்டி, வேறு புருஷன், ஆண் பெண் கூட மாறலாம். ஆம்பளை பொம்பளை மாற்றி பிறப்பெல்லாம் இருக்குது. அப்படிங்கிற ஆம்பளை பொம்பளை இருக்குது. அங்கே ஆம்பளை பொம்பளைன்னா வேறு, இங்கே ஆம்பளை பொம்பளைன்னா வேறு. அதனால் வாழ்ந்து காமிக்கலாம். மறுபடியும் பொம்பளையாகவும் பிறக்கலாம், இல்லை ஆம்பளையாகவும் பிறக்கலாம். வேறு ஜீவராசியாகவும். அதனால் வாழ்ந்து காமிச்சிடணும். அதுதான் தெரிஞ்சவன் சொல்ல ஆரம்பிச்சிட்டான், பேசலாம். 3.5 வயசு தான் ஆகுது. வாழ்ந்து காமிங்க அப்படின்னு. நம்ம வாழ்ந்து காமிக்காமல் போக முடியாது. அதனால் அன்பு எடுங்க. அன்பு எடுத்தவனை பார்த்துட்டு வாங்க. குருமாவை சேர்க்காதையே வீசுது. குருமாவை சேர்க்காதையே வீசுது. அது உங்களுக்கு கர்மா, எனக்கு குருமா. வாடை ரொம்ப அடிக்கும். ஜாதி மதம் மனிதவங்க விட்டுட்டியாப்பா. மனிதனை போட்டு அடித்து தாக்குன்னு கொல்லுதியா. இதுக்காக வந்தியா வாழாமல் அங்கே போக யாருக்கும். வாழலைன்னா மரணம், வாழ்ந்தால் சமாதி. கணக்கு முடிஞ்சு போச்சு. அப்பாடி என் ஆட்டத்தை அப்படின்னோடனே இந்த ஆட்டம் முடிக்கிறதுக்குன்னு ஒன்று கணக்கு இருக்குது. அவனுக்கு பேர் கடவுள், அவனுக்கு பேர் இறைவன், அவனுக்கு பேர் உயிர். அவன் வெட்ட வெளியாக இருக்கான், ஆகாயமாக இருக்கான், சூரியமாக இருக்கான். அதனால் அவனை பிடிக்கணும்னா சந்தோஷமாக இருக்கணும்னு தான் அவனுங்க எடுக்கான். உன்னையை நாங்கள் பேச கொடுத்தனே, சிரிக்க சொன்னனே, உன்னையை லஞ்சம் வாங்க சொன்னா, வாழ சொன்னா, உன்னையை படிக்க சொன்னா. நான் முதல்ல படிக்க சொன்னா. உன்னைய பாடம் என்ன படிக்கணும்? இன்னொரு மனிதனை திறந்தாழ்ந்து பார்க்க படிக்கணும். அதுக்கு பிறகு படிப்பு. அதை உங்களை போட்டி போட விட்டேன். உன்னைய மாதிரி யாராவது இருக்காங்களா போட்டி போடுறதுக்கு? உன்னைய மாதிரி யாரையாவது படைச்சனா? அப்போ நீ யார் கூட போட்டி போடுத? உன்னை மாதிரி சக மனிதன் கூட போட்டி போடுறதுன்னா போட்டி போடுத. அந்த போட்டிக்கு 2 பேருக்குள்ள மாறி தாக்கும்போது கருணை மாதிரி நடிக்கியா, அன்பு மாதிரி நடிக்கியா, இல்லைன்னா இன்னொரு மனிதன் வாழட்டும்னு நினைக்க மாட்டேன். சும்மா என்னத்தை நினச்சியா எந்த விசிலனாலும் துட்டடிக்கலாமா? எப்படி வாழுவியோ? தீதும் நன்றும் பிறர் தர வரான்ட்டான். அப்போ தீமையின் நன்மை வேற யாருமே தரலை. அவங்க தான் எடுத்து குருமாவை ஆக்கிக்கிட்டே இருக்காங்க. இந்த குருமாவை ஆக்காமல் இருக்கணும்னா ஒழுக்கமாக இருந்தோம்னு எல்லா மக்களும் வாழட்டும். நான் யாரையும் செய்யலை, எண்ணியவே நான் செய்யலை, எங்கள் அம்மா அப்பாவும் செய்யலை. அதனால் என்னைய பேர் மாதிரி முகம் எனக்கு தந்தவனுக்கு பேர் இறைவன். இதே மாதிரி முகம் வேற ஒருத்தருக்கு அச்சு பெசாகாமல் செஞ்சான் பாருங்க, அவனுக்கு பேர் இறைவன். அவன் வாழ்ந்தாலும் அங்கே சமாதிக்கு போடுவான். வாழலைன்னா அங்கே சமாதி இல்லை, அங்கே மரணம் இருக்குது. அப்போ மரணத்துக்கு போகாமல் இருக்கணும், வெற்றி பெற்றணும். ஏற்கனவே ஜெயிச்சு வெற்றி பெற்று வந்துட்டோம், இனிமேலும் மறுபடியும் போகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்ன உடனே இந்த வெற்றி பெற்றவனை என்ன செய்யலாம்? கர்மாவை கழிக்கணும்னா அவனுக்கு உங்கள் கையில் தான் கொடுத்தாச்சு. சொல்ல வேண்டியது என் கடமை. நீங்கள் ஒன்றும் செய்யாட்டால் நான் வாழ்ந்தேன், ஒன்றும் செய்யாட்டாலும் வாழணும். இவ்வளோ வயசுக்கு மேலே நீங்களாம் காப்பாற்ற வேண்டாம். அந்த உலகத்தில் நீங்களாம் என்ன வச்சுருக்கியா? வயசாகிட்டோன்னு பெற்ற தாய் தப்பனே
ரோட்டில் விட்டுட்டியா கர்மா குருமா வாய் வீசுது. தாய் தானே படிச்சுட்டு ரோட்டில் விட்டுட்டியல. ரோட்டில் விட்டுட்டு இப்போ இந்த ஆந்திர பிரதேசத்துலேயே தெலுங்கானாவில் ஒரு சட்டம் போட்டிருக்கானா, அம்மா அப்பாவை வயசானவங்கள ரோட்டில் விட்டுட்டேன்னா மாதத்துக்கு சம்பளம் கவர்மெண்ட் வேலை வாங்கல இத்தனை சதவீதம் நாங்களே பிடிச்சிருவோம் அப்படின்ட்டானா. அதை மாதிரி இங்கே எல்லாம் போட்டு என்ன செஞ்சாலும் பிரயோஜனம் இல்லை, அது உங்கள் கணக்கில் இருக்குது, அப்படி செய்யாதுன்னு சொல்ல வரேன். நீ அங்கே உள்ள அந்த கணக்கெல்லாம் உங்கள் கணக்கு, என் கணக்கு வேறு. என் கணக்கு பேரின்ப கணக்கு மட்டும்தான். இந்த பேரின்பத்தை பார்க்கும்போது குருமாவை அடித்து கொண்டுறணும். அப்போ குருமாவை சேர்க்காருன்னா நீ ஒழுக்கம் இல்லைன்னு அர்த்தம். பெத்த தாய் மாதா பிதா குரு. மாதா பிதான்னா தெய்வம், குரு தெய்வம், வழிகாட்டி. இங்கே உள்ள வழிகாட்டி இல்லை, இது வேறு. இங்கே நீங்கள் வழிகாட்டுறதுக்கெல்லாம் ஒரே இடம், அது பேர் மான்னா கண்ணை பார்த்துக்கிட்டு கொஞ்சமாக சின்ன ஒரு அம்மா சொல்லிச்சு மக்களுக்கு எளிமையாக எப்படி பாருங்க குருமாவை சேர்த்து குருமாவை மேலே மேலே சேர்த்துக்கிட்டே இருக்கல என்ன செய்யணும், இதை விட எளிமையாக என்ன சொல்ல. அப்போ நீ வாழணும், சந்தோஷமாக இல்லைன்னு அங்கே எடுக்க மாட்டான் ரிட்டைன். மறுபடியும் போயிட்டு ஓடியா ஓடு அப்படின்னு உடம்ப சொல்லிடுவான், மறுபடியும் ஓடியாருக்கும். அது வேணுமா வேண்டாம்ங்கிறது உங்கள் கையில் இருக்கு. ஆமாம், வெளியில் சுத்தப்படாது, குரு தான் சொல்லுவான். வேறு நீங்கள் எதாவது கல் முள் இப்போ அதை கயிறை கட்டு இதில் நூலை கட்டு வேறு எதையாவது அந்த புக்கு இந்த புக்கு எந்த புக்குலேயும் இல்லை. உங்கள்கிட்ட இருக்குது புக்கு, அந்த புக்கு என்கிட்ட இருக்கு. ஏன்னா புக்கை எடுத்துட்டேன், இந்த புக்கை படித்து பார்க்க அதுக்குள்ளேயும் அதே புக்கு தான் வச்சுருக்கான். அப்போ கர்மாவை என்ன ஆணவத்தை தூர போட்டணும். இந்த மனிதன் எதுவும் சொல்ல வரான், நம்மளும் சும்மா வீடியோ பார்த்துட்டு வைக்கன்னு முழிக்காமல் நம்ம உங்கள்கிட்ட வந்து பிடுங்கிறதுக்கு ஒன்றுமே வரல, உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை. வாழ வந்தான், சமாதியை நோக்கி போகிறான். நீங்கள் ஒன்றும் தராட்டான், உங்களை தான் தரணும். யாரை தரணும்? உங்களை தரணும். அங்கே வச்சுருக்கு, அது பேர் சரணகிரி. அது பேர் சரணகிரி. என்ன செய்யலான்னு பாருங்கள், நல்லா இருந்தே ஆகணும். ஆமாம், அடுத்த தலைமுறையாவது கடத்திடுவோம். அப்போ அந்த அம்மா சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட இருக்க அத்தனை பொருளும் நீங்கள் முடிவு பண்ணிக்கிடுங்க. அப்போ கர்மாவை சேர்க்காம நம்ம மாதிரி தான் பாட்டு இந்த சமூகம் எல்லாமே எங்கே போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அவங்களே எழுதாங்க தலையெழுத்து. அவங்க பேப்பர்லாம் கையில் அவங்க கையில் மோரை எப்படி மாற்றி செஞ்சு போட்டானோ அதே மாதிரி ஆளுக்கு ஒரு பேப்பர் பேனாவையும் கையில் கொடுத்துட்டான். எழுதுங்கோ, நீயே எழுதி நல்லவன் எழுதுனா போகிறது, வாழ்ந்து காமிச்சிடணும். அதுக்கு பேர் தான் ஒழுக்கம். வேறு ஒன்று ஒழுக்கம்னு சொல்லி நான் என்னத்தெல்லாமல் பேசக்கூடாது. சாட்டு அந்த அம்மா சொன்ன மாதிரி இவ்வளோ தான் ஒழுக்கம்னா. சொல்லுங்க கூடாதுன்னு ஒரு மனிதனை மதி ஒழுக்கம் முடிஞ்சு போச்சு. நீ நல்லவனாகி நான் நல்லவனாக இருந்துட்டேன், இவ்வளோதான் முடிஞ்சிட்டு. நான் நல்லவனாகிட்டேன், எனக்கு ஒன்றும் செய்யப்பட. நான் நல்லவன். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிர்னு போகக்கூடும். அதனால் அந்த பக்கம் பேச ஆரம்பிச்சிட்டேன். 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டு. நீங்கள் எல்லோரும் டாக்டர் எப்போ வருவார் அப்படின்னு இந்த ஐயர், நம்ம பெரிய ஆள், அவர் தான் பூசணுமாங்களா, வேறு யாரும் பூசணும் ஈடுபடாதான். அதெல்லாம் ஒத்துக்கிட்டே அலையாதையோ. இனிமேல் காலம் ரொம்ப ஆகிட்டு புரியுது அவங்களுக்கு. மறுபடியும் ஏன் சுற்றணும்? நான் ஒரே இடத்துல உட்காந்துட வேண்டியதானே. ஒரே இடம், நிலையான இடம், உறுதியான இடம், கருவறைக்குள்ளே அன்புக்குள்ளே இருக்குது. அதனால் வாழ்ந்து காமிச்சிருங்க. வாழ்ந்தவனையாவது பார்த்து கொஞ்சம் கர்மாவை கழிக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னு ஐடியா பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப தூரம் போய் ஓடுவதையா ஈஸியாக இருக்கும்போது ஈஸியாக தட்டிட்டு போயிடறான். ஏன்னா அவன் கனியோட ஞானக்கனியோடு நிற்கான். நம்ம ஏதாவது கொடுத்து ஏதாவது சரி கட்டிடலாமா அப்படின்னு பாருங்கள். நான் இருக்க எல்லாத்தையும் தலையில் கொண்டு போக மாட்டேன், பயப்படாது. உங்களை எல்லாத்தையும் வாழ வச்சு பார்த்துடணுங்கிறது தான் எண்ணம். சந்தோஷமாக இருக்கவே மாட்டேங்க ஒருத்தரும் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ சந்தோஷம் ஃபுல்லாகவே என்கிட்ட இருக்குங்கிட்ட வந்து சும்மா அந்த ஜாதி மதம் மட்டை வச்சுருக்கவனெல்லாம் கொஞ்சம் ஓரமாக வச்சுக்கிடுங்க. எவனுக்கு தேவையோ அவன்கிட்ட பக்கம் எட்டி பார்த்துருங்க. நம்ம ஒரு இடத்த உருவாக்கி அதுக்குள்ளே உட்காந்து கும்மி அடிச்சுட்டு வெளியே போவே அந்த வேஷத்தோடு சும்மா நாற்றுக்கு அவங்ககிட்ட வேஷம் போட்டுக்கணுமே தவிர அந்த பக்கம் நிற்கக்கூடாது. வந்தவன் ஒருத்தரை பார்த்து இவங்க என்ன சந்தோஷமாக இருக்கான் ஐயா அப்படின்னு பார்த்து அவனும் அடுத்து வந்துடுவான். ஆமாம், பலாப்பழத்தை பிரித்து வச்ச மாதிரி வந்துடுவாங்க. புரியுது அவங்களுக்கு. அதனால் நீங்கள் முதல்ல என்னன்னு பாருங்கள். ஏன்னா ஆன்மீகம் தெரிஞ்சவங்களுக்கு தான் இதை பற்றி தெரியும். ஆன்மீகம் தெரியாதவனுக்கு அவங்க சாமி அப்படி குத்திக்கிட்டு வச்சுக்கிட்டு இழுத்துக்கிட்டு ஏதோ ஐயாவோ அத்தவன்ட்டு போயிடணும். அது காமிக்க நன்றி என்று மண்புறேன்.